பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் தொடர்ந்து சரீர அவயங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். கடந்த சில நாட்களாக 3 அவயங்களை குறித்து நாம் தியானித்தோம். இப்பொழுது 4வதாக கண்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் நாம் பார்க்க போகிறோம். கண்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய கண்கள் என்னவாமா? நம்முடைய சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அப்போ இந்த விளக்கு சரியாய் இருந்தாதான் முழு சரீரமும் கரெக்டா இருக்கும். இந்த விளக்கு சரியில்லைன்னா, வெளிச்சம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? நிறைய மிஸ்டேக் வரக்கான சூழல் வந்துடும். அப்போ நம்மளுடைய சரீரத்துல இருக்கிற கண்கள் நம்மளுடைய விளக்காய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறபடியாக இந்த கண்கள் என்னன்னா கர்த்தருடைய கண்கள் எப்படியா இருக்கிறது, அவர் நம்முடைய கண்களை எதற்காக உருவாக்கினார், நம்முடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது, நல்ல கண்கள் கெட்ட கண்கள். கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்குமா? கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. அது நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுமாமா? எல்லாரையும் பார்க்குது. நம்ம நல்லவங்களா இருந்தாலும் பார்க்கிறாரு, கெட்டவங்களா இருந்தாலும் பார்க்கிறாரு. 2வது, கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தா? நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறது. மனுஷன் ஃபேஸ் தான் பார்ப்போம் இல்லைங்களா, சரீரத்தை பார்க்கலாம். ஆனா நம்மளுடைய ஆவியானவர் நம்ம எதை பார்க்கிறாரு? நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். அவருடைய கண்கள் எப்பொழுதும் என்ன பண்ணுமாமா? ஆலயத்தை நோக்கி கொண்டே இருக்கும். அதனாலதான் 24 hours ஆலயம் என்ன இருக்கு, ஆராதனை இருக்கோ, ஊழியக்காரர் இருக்காங்களோ இல்லையோ, எப்பொழுதுமே சில ஆலயங்கள் திறந்த நிலையில் இருக்கும். காரணம், அந்த இடத்துல மக்கள் போய் ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்திலே கர்த்தருடைய கண்கள் திறந்த வண்ணமாக அவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் தேவாலயத்துக்கு போங்க, அங்க போய் பிரேயர் பண்ணுங்க. அங்க போய் பிரேயர் பண்றப்போ ஒரு மகிமை உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஓகே, இப்போ நம்மளுடைய கண்கள் நல்ல கண்களா இருக்கிறதா அப்படி நீங்க பார்க்கும் பொழுது நம்முடைய யோபு சொல்லுகிறார், நான் என் கண்களோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கேன்னு சொல்றார். எவ்வளவு அழகான வார்த்தை. கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய கண்களோடு கூட நீங்க உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்களா? அது என்ன உடன்படிக்கை? ஆண்டவரே, என்னுடைய பார்வை உம்முடைய பார்வையாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம மனுஷன் பார்க்கிற விதமாக இச்சையோடு கூட பார்த்து, பாவத்திற்கு முதல் வழி என்ன தெரியுங்களா? கண்கள் தான். ஒரு மனுஷன் பாவம் செய்யறதற்கான முதல் வழி என்னன்னா அவனுடைய கண்களின் பார்வை. பாவம் எங்க ஆரம்பிக்குது? பார்க்கறதுலதான் ஆரம்பிக்குது இல்லையா? அப்போ அந்த கண்கள் நமக்கு பரிசுத்தமா இருந்தா நிச்சயமா நீங்க பரிசுத்தமா வாழ முடியும். இதை சொல்லும் பொழுது என்னுடைய கண்களுக்காக, கண்களிலே பரிசுத்தத்திற்காக நான் ஜெபித்து என்னுடைய கண்கள் பரிசுத்தம் அடையறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமா என்னுடைய கண்கள் மேல கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என்னுடைய கண்களை உம்முடைய கண்களை போல மாற்றுங்க. என்னுடைய பார்வை உம்முடைய பார்வையாய் மாறட்டும் சுவாமி. நான் உலக பிரகாரமான பார்வையை நான் பார்க்கவே கூடாது. உலக பிரகாரமா நான் பார்க்க கூடாது. ஒரு நாள் எல்லாம் மாறல, ஒரு மாசத்துல மாறல, ஒரு வருஷத்துல என்னுடைய பார்வை மாறல. மாறக்கு 2 வருடங்கள் ஆச்சு. ஏன்? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய முழு சரீரமும் பாவத்தில் விழாதபடி பாதுகாக்கணும்னா முதலாவது நம்மளுடைய கண்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய பார்வை பரிசுத்தமா இருக்கணும். அப்ப எப்படிங்க அந்த பார்வையில பரிசுத்தம்? நீங்க ஒரு பர்சனை பாக்குறப்ப, ஒரு நபரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தப்பான எண்ணமே வராது. எவ்வளவு சூழ்நிலைக்கு போனாலும் கர்த்தருடைய பார்வை போல பிளாங்கா ஒரு தவறே அந்த பார்வையில இருக்காது. நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர்களுடைய முகத்தை பார்த்து பேசுவீங்க. அப்ப உங்க சிந்தை பரிசுத்தமா இருக்கும் இல்லையா? அப்போ கண்களுடைய பார்வை பரிசுத்தத்திற்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. யாராவது அப்படி ஜெபம் பண்ணி இருக்கமா? ஆண்டவரே, என்னுடைய கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, என்னுடைய பார்வை பரிசுத்தப்படுத்துங்கன்னு? இல்ல, நம்ம அஞ்ஞானிகளை கூட எனக்கு அது வேணும் இது வேணும், இதுக்குதானே ஜெபம் பண்றோம். அப்ப நம்ம போய் பாவத்துல விழுந்து எழுந்து இருக்கிறோம். காரணம், நம்மளுடைய கண்களில பரிசுத்தம் இல்லை. அப்ப நம்மளுடைய கண்கள்ல என்ன செய்யணும்? பரிசுத்தமா இருக்கணும். அதுக்காக ஜெபிக்கணும். 2வது, நம்மளுடைய கண்கள் எப்படிப்பட்ட இருக்கணும்? பிறருடைய துக்கத்தை பார்த்து உங்க கண்கள்ல தண்ணீர் வரணும். இயேசு சுவாமி அப்படிதானே செய்தாரு இல்லையா? லாசரு மரித்த பொழுது அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார்.
ஏன்? அடுத்தவங்களுடைய துக்கத்தை பார்த்து அவர் என்ன செய்கிறார்? கண்ணீர் விடுகிறார். நமக்கு அந்த கண்கள் இருக்கா? இயேசு சுவாமியினுடைய கண்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்களும் பிறருடைய கஷ்டத்தை பார்த்து சிரிக்க மாட்டீங்க. உங்க கண்கள்ல ஒரு வேதனையோடு கூட நீங்க என்ன பண்ணுவீங்க? அழுவீங்க. பிறருக்காக கண்ணீர் வடிப்பீங்க. அடுத்தவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அப்போ ஆண்டவருடைய கண்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்க பிறருடைய துக்கத்தை பார்த்து, பிறருடைய வேதனையை பார்த்து, பிறருடைய கஷ்டத்தை பார்த்து, பிறருடைய நிலையை பார்த்து நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்ணீர் விட்டு அழுவீங்க. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுடைய கண்கள் எப்படி இருக்கணுமா? எப்பொழுதுமே பரிசுத்தமா இருக்கணும் இல்லையா? நம்மளுடைய கண்கள் கெட்டு போயிருச்சுன்னா வாழ்க்கை கெட்டு போயிடும், சரீரம் கெட்டு போயிடும், உங்களுடைய ஃபியூச்சர் எல்லாமே, எதிர்காலம் எல்லாமே கெட்டு போயிடும். அப்படி கெட்டு போன ஊழியத்துல நம்மளுடைய பரிசுத்தவான்கள் நிறைய பேர் கெட்டு போனாங்க. எதனால? கண்கள்னால. தாவீது ராஜாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். தாவீது ராஜாவை குறித்து ஆவியானவர் சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு ஏற்ற மகன் சொன்னார். ஆனா அவரு ஆளுமைச்சிட்டு இருக்கிறப்ப உண்மையா இருந்தாரு இல்லையா? அவ்வளவு கஷ்டத்துல உண்மையா இருந்தார். ஆனா ராஜாவா வந்த பொழுது அவர் கல்யாணம் பண்ணி கூட பாத்தீங்கன்னா அந்த அவங்களுடைய மாமனார் சவுல்னால ரொம்ப பிரச்சனை வந்தது. ஒவ்வொரு காடுகடா ஓடுறாரு தன்னை உயிரை பாதுகாத்துக் கொள்ள. அப்பெல்லாம் அவர் பரிசுத்தமா இருக்காரு. ஆனா அவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணி ராஜ அரண்மனையில் இருக்கிறப்ப அவர் பார்வையினால ஒரு பாவம் செய்தார். ஒரு பெண் குளிச்சிட்டு இருக்கா. அந்த பெண் அவர் பார்த்ததுனால இச்சை அவருக்குள் வந்ததுனால என்ன ஆயிடுச்சுங்க? பச்சைபாலை நீங்க அவங்க கல்யாணம் பண்ணி பாவத்துல விழுறாரு. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய முழு சரீரம் பாவத்தில் விழாதபடி இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அது ரொம்ப அவசியம். அப்ப எப்பொழுதும் யோபு சொன்ன மாதிரி நம்மளுடைய கண்களோடு கூட நம்ம உடன்படிக்கை செய்யணும். ஆண்டவரே, என் கண்ணுல நான் பாவம் செய்யாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு நீங்க ஒரு உடன்படிக்கை என்ன செய்யணும் இல்லையா? அப்படி செய்தீங்கன்னா நீங்க பாவத்தில் விழாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறோம், நான் பாவமே செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னை அறியாம நான் பண்ணிடுறேன். முதல்ல உங்க கண்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய பார்வை மாற்றுங்க. என்னுடைய பார்வை எப்படியா இருக்கணும்? உங்களுடைய பார்வையா இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சரிங்களா? அப்ப கெட்ட கண்கள்ல என்ன அப்படின்னா, அந்த கெட்ட கண்கள் எப்படின்னா எப்பொழுதுமே திருப்தி ஆகாது. எவ்வளவு ஆண்டவர் கொடுத்தாலும் என்ன செய்யும்? திருப்தியா இருக்காது. இன்னும் பத்தல, இதை விட பெட்டர், இதை விட இன்னும் கொஞ்சம் கொடுத்திருக்கலாம், இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம், இப்படி சொல்ற கண்கள் இல்லையா? அது நமக்கு இருக்கவே கூடாது. ரெண்டாவது, இச்சிக்கிற கண்கள். பாக்குறதெல்லாம், ஆசைப்படுறதெல்லாம் எனக்கு வேணும். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள், நிறைய மனிதர்கள் கெட காரணம் அந்த இச்சை. நீ பாக்குறத இச்சிக்கிற பத்தீங்களா? அது எனக்கு வேணும்னு நினைக்கிற பத்தியா? உன் பார்வையில என்ன இருக்கு? பாவம் இருக்கு. அந்த பார்வையில இருக்கிற பாவத்தினாலதான் நீ முழு சரீரமும் கெட்டு போகிறது. அப்போ அந்த இச்சையான பார்வை நமக்கு இருக்கக்கூடாது இல்லையா? திருப்தியாகாத பார்வை நமக்கு இருக்கக்கூடாது. மேட்டிமையான பார்வை. சில பேருடைய பார்வையிலே அவ்வளவு ஒரு ப்ரௌட் இருக்கும், பெருமை இருக்கும் இல்ல? மற்றவர்கள் என்னமோ அற்பமா பாக்குறது, நம்ம என்னமோ வானத்துல இருந்து அப்படியே இறங்கி வந்தவங்க மாதிரி இருக்கிறது இல்ல. அந்த பார்வை நமக்கு தேவையில்லை. கர்த்தர் பார்க்கிறார் மன உருக்கத்தின் பார்வை இல்லையா? அப்படியே அன்பின் பார்வை, தாழ்மையின் பார்வை, அந்த பார்வை நமக்கு இருக்கணும். அப்ப கெட்ட பார்வை நமக்கு இருக்கக்கூடாது, இச்சையான பார்வை இருக்கக்கூடாது, மேட்டுமையான பார்வை இருக்கக்கூடாது, திருப்தி ஆகாத பார்வை கண்கள் நமக்கு இருக்கக்கூடாது இல்லையா? இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? விபச்சார பார்வை, பார்க்கறதுலயே விபச்சாரத்தனம். அப்படி என்ன விபச்சாரத்தனம்? எஸ், இன்றைக்கு உங்க பார்வையில தான் நிறைய பேர் பாவத்திற்கு விழறாங்க. ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ நம்ம பார்க்கிற பார்வையில தான் அவங்க என்ன மாதிரி பாக்குறாங்க, எந்த சிந்தையில பாக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க பார்க்கிற பார்வையில சகோதரத்துவம் இருக்கிறதா? நீங்கள் பார்க்கிற பார்வையில சகோதர அந்த நட்பு இருக்கிறதா? பெற்றோர்களை பார்க்கிற வண்ணமாய் நீங்க பாக்குறீங்களா? இன்னைக்கு விபச்சார கண்கள்
நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? இந்த பார்வை எல்லாம் நமக்கு வேண்டாம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, யோபையா ஜெபம் பண்ணாரு, ஒரு உடன்படிக்கை பண்ணாரு, ஒரு ப்ராமிஸ் பண்ணாரு இல்லையா? அதே போல இன்னைக்கு நான் கூட என்ன செய்யறேன், நான் கெட்டு போறதற்கு காரணம், நான் வழிவிலகி போறதற்கான காரணம், என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை வர்றதற்கான காரணம் என்னுடைய கண்கள். இந்த கண்களை என்ன செய்யணும், நீங்க மாத்துங்க. உம்முடைய கண்களா எனக்கு தாங்க, உம்முடைய கண்களை எனக்கு தாங்க சுவாமின்னு கேட்டா ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா? கண்டிப்பா தருவார். பைபிள் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணுவோம், கொடுக்கப்படும். அப்ப இன்னையில இருந்து உங்க கண்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? அப்ப நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய பார்வை மாற ஆரம்பிக்கும் இல்லையா? உங்க பார்வை மாற ஆரம்பிச்சதுன்னா, உங்க கண்கள் மாற ஆரம்பிச்சதுன்னா உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும், உங்க நடக்க மாற ஆரம்பிக்கும், உங்க செயல்பாடுகள் மாற ஆரம்பிக்கும், உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அப்போ உங்க துக்கம் சந்தோஷமா மாற ஆரம்பிக்கும். God bless you.